வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற வடகிழக்கு பருவமழை பத்தின அப்டேட் தான் இது. உங்க மாவட்டத்துல மழை எப்படி இருக்க போகுது? வாங்க டீடைலா பார்க்கலாம். முதல்ல நீங்க எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி, எங்க ஊருக்கு எப்பங்க கனமழை வரும்? உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்ப மழை தீவிரமாகும்னு இப்போ தெளிவா சொல்லிடுறேன். முதல்ல இப்போதைக்கு தமிழ்நாட்டுல நிலவரம் என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா மழை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பெய்யல, கொஞ்சம் கொஞ்சமா தான் தீவிரமடையுது. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் பாருங்க, தமிழ்நாட்டுல 12 மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. ஆனா இது வெறும் ட்ரெய்லர் தாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மழையோட தீவிரம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு 12 மாவட்டங்கள்ல பெய்யுற கனமழை இன்னும் கொஞ்ச நாள்ல கிட்டத்தட்ட 18ல இருந்து 22 மாவட்டங்களுக்கு பரவ போகுது. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, வாங்க முதல்ல தென் மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கே அங்கதான் மழை ரொம்ப தீவிரமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ராமநாதபுரத்துக்கு மழையே இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நாங்க என்ன சொன்னோம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க சொன்ன தேதியில கண்டிப்பா மழை வரும்னு சொல்லியிருந்தோம். இப்ப பாருங்க, அவங்களே ராமநாதபுரத்துல கனமழை ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. அதான் நாங்க சொல்றோம், நாங்க சொல்ற தேதிகள்ல மழை நிச்சயம் வரும், கொஞ்சம் பொறுமை அவசியம். சரி, இப்போ நம்ம நம்பர்ஸ பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஊத்து பகுதியில 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. அடேங்கப்பா! அதுக்கடுத்து தூத்துக்குடி கடற்கரை பகுதிகளில் 6 சென்டிமீட்டர், அப்புறம் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. திருநெல்வேலி ஊத்து, அந்த பேருக்கேத்த மாதிரி அங்க மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்திருக்குங்க. 9 சென்டிமீட்டர் மழைன்னா சும்மா இல்ல. மத்த தென் மாவட்டங்களோட நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் நிச்சயம் உண்டு. மதுரை, திண்டுக்கல் பக்கம் எல்லா இடத்துலயும் மழை இருக்காது. ஆனா அங்கங்க மிதமான மழை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். விருதுநகர், சிவகங்கையில பரவலா மழை இருக்கும். ஓகே, தென் மாவட்டங்கள் முடிஞ்சது. அடுத்தது யாரு? நம்ம டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் தான். உங்க ஏரியாவுக்கு கனமழை எப்போ ஸ்டார்ட் ஆகும்? வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெல்டா மாவட்டங்கள், அதாவது நாகை, தஞ்சை, திருவாரூர் பகுதிகளில் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து கனமழை தீவிரமாக போகுது. அதே மாதிரி வட கடலோர பகுதிகள், சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து மாவட்டம் முழுக்க கனமழை வெளுத்து வாங்க போகுது. நம்ம நண்பர் ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டத்துல ஏரி, குளம் எல்லாம் நிரம்பவே இல்லையேன்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாரு. உங்களுக்கான பதில் தான் இது. ஆமாங்க, உங்க கவலை புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு நவம்பர் 17ல இருந்து மழை ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது. சொல்லப்போனா நவம்பர் மாச கடைசியில தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கூட மழை பெய்யலாம். சரி, அடுத்து நம்ம உள் மாவட்டங்களோட நிலவரத்தை பார்க்கலாம். சேலம், ஈரோடு, வேலூர் மாதிரி பகுதிகளில் இருக்கிறவங்க எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பருவமழை வர்றதே இல்லைன்னு கேட்கறது புரியுது. உள் மாவட்டங்கள்ல மழை கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கடல்ல இருந்து நேரா நம்ம நிலப்பரப்புக்குள்ள வந்து உள் மாவட்டங்கள் வழியா போனாதான் அங்கெல்லாம் பயங்கரமான மழை பெய்யும். அது வரைக்கும் மழை அங்கங்க தான் இருக்கும். உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 17 வரைக்கும் மழை அங்கங்க சில இடங்கள்ல தான் இருக்கும். ஆனா நவம்பர் 18ல இருந்து கிட்டத்தட்ட 80% பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்ய ஆரம்பிக்கும். நவம்பர் கடைசியில உங்களுக்கு ஒரு நல்ல மழை நிச்சயம் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மாதிரி தெற்கு பகுதிகளில் நல்ல மிதமான மழை இருக்கும். ஆனா நீலகிரி, கோயமுத்தூர் மாதிரி வடக்கு பகுதிகளில் பெரிய அளவுல மழையை எதிர்பார்க்காதீங்க. லேசான மழை மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு பகுதியா தனித்தனியா பார்த்தாச்சு. வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து முக்கியமான தகவல்களை ஒரு தடவை பார்த்துடலாம். இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். மழை ஒரே நாள்ல எல்லா இடத்துக்கும் வராது. அது ஒரு ஸ்டேஜா தான் தீவிரமாகும். முதல்ல தெற்குல ஆரம்பிச்சு அப்புறம் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து கடைசியா தான் உள் மாவட்டங்களுக்கு வரும். அதனால உங்க ஏரியாவுக்கு மழை வர லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா வரும். நவம்பர் கடைசின்னு சொல்லும்போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வருது. நவம்பர் இறுதியில ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு தெரியுது. அதை பத்தின உறுதியான தகவல்களோட அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன்.